அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து 77, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றி, தொடர் வெற்றியை கொடுத்துட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011, 2016 என்று ஒரு தொடர் ஆட்சியை, ஒரு 5 ஆண்டு ஆட்சி முடிந்து இன்னொரு 5 ஆண்டுகளும் என்று ஒரு தொடர் ஆட்சியை கொடுத்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5, 6 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தொடர் வெற்றியை இதுவரைக்கும் பெறலை. இந்த தேர்தலில் அந்த சாதனையை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தில் தான் 200+ன்னு இப்போ களத்தில் இறங்கி கடந்த 6 மாதமாகவே இறங்கிட்டாங்க. மிக தீவிரமாக இருக்கிறார்கள். கூட்டணியும் வலுவாக இருக்குது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. எனவே அதை வீழ்த்த வேண்டுமென்றால் இவங்க பரஸ்பரம் விட்டு கொடுக்கிற அந்த 21 எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்குள்ள எப்படி 6-6ன்னு போனாங்களோ அது மாதிரி திமுக வீழ்த்துவதற்கு நம்ம ஒற்றை இலக்கு அதுன்னு. இப்போ மாறுபட்ட பல்வேறு கருத்துக்களை கொண்ட பல அரசியல் கட்சிகள் இந்த INDA கூட்டணியின் உருவாக்கி அவங்க ஒற்றை இலக்காக பாஜக மோடி எதிர்ப்பு வீழ்த்தணும்னாங்க. ஸோ அந்த கான்செப்டில் நீங்கள் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று வருகிற பொழுது விட்டு கொடுத்து அவர்கள் நிச்சயமாக அந்த தேர்தல் உடன்பாட்டை கொள்ளுவார்கள். அதற்கான சமீட்சை நமக்கு தெரிகிறது நீங்கள் சொன்ன மாதிரி.